பன்னீர் பொழிச்சது செய்முறை விளக்கம். மசாலா தயாரித்தல். ஒரு தவாவில் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உடைத்த உளுந்து, வெந்தயம் சேர்த்து வெடிக்க விடவும். வெடித்ததும் நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து பொன்னிறமாக மாறாமல் ஓரளவுக்கு வேக வைக்கவும். நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து சீக்கிரம் வதங்க உப்பு சேர்த்து மூடி போட்டு 30 முதல் 40 வினாடிகள் வேக வைக்கவும். சின்ன வெங்காயம் வதங்கியதும் 2 டீஸ்பூன் தண்ணீர் சேர்த்து மசாலா பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வர நன்கு கிளறவும். இந்த நிலையில் நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். கருவேப்பிலையை முழுதாக போடாமல் நறுக்கி சேர்ப்பது நல்லது. பிறகு தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் பிழிந்து மசாலாவை மீண்டும் மூடி போட்டு 30 வினாடிகள் வேக வைக்கவும். மசாலா ரெடியானதும் அடுப்பை அணைத்து சிறிது சூடு ஆறிய பிறகு வாசனைக்காக ஒரு சிட்டிகை சீரக பொடி மற்றும் காரத்துக்காக ஒரு சிட்டிகை மிளகு பொடி சேர்த்து நன்றாக கலக்கவும். பன்னீர் பொழிச்சது செய்முறை. வாழை இலையை சுத்தம் செய்து இலையின் மேல் சிறிதளவு ஏற்கனவே நாம் தயாரித்து வைத்துள்ள மசாலாவை தடவவும். பிறகு வாழை இலையின் மேல் 2 மில்லிமீட்டர் தடிமனில் நறுக்கிய பன்னீர் துண்டை வைத்து அதன் இருபுறமும் மசாலாவை மீண்டும் நன்றாக தடவவும். மசாலா தடவிய பன்னீரை வாழை இலையில் வைத்து பொட்டலமாக சுற்றவும். பிறகு ஒரு தவா அல்லது தோசைக்கல்லை சூடாக்கி அதில் சற்றே எண்ணெய் விட்டு வாழை இலையால் சுற்றப்பட்ட பன்னீரை வேக வைக்கவும். மடிப்பு பகுதி முதலில் கீழே இருக்கும்படி வைத்து இலை ஒட்டி பிடிப்பதற்காக மூடி போட்டு ஒரு பக்கம் 2 நிமிடங்கள் வேக வைக்கவும். பின்பு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் 2 நிமிடங்கள் வேக வைக்கவும். இப்போது வாழை இலை கிறிஸ்பியாக மாறி பன்னீர் பொழிச்சது தயாராகிவிடும். இந்த பன்னீர் பொழிச்சதை சூடாக பரிமாறவும். வாழை இலையை திறந்து சாப்பிடும் போது வரும் வாசம் கூடுதல் சுவையை கொடுக்கும். கூடவே ஆனியன் ரிங் மற்றும் தேவைப்பட்டால் எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடலாம்.